ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வர சண்டே செம மேட்சிங்க, செம கிளாஸ்ன்னு சொல்லலாம். நம்ம சிஎஸ்கே அணியும் எஸ்ஆர்ஹெச் அணியும் மோதுறாங்க, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக சண்டே ட்ரீட் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ச் ரெண்டு அணிக்கும் முக்கியமான மேட்சுங்க. எஸ்ஆர்ஹெச் அணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி அணிகளை தோற்றுருக்காங்க. நம்ம சென்னை அணி ஒரு தோல்வியில் இருந்து தான் வராங்க. அதனால் கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சு செமையாக இருக்குங்க. அதனால் நிறைய டீமில் சேஞ்சஸ் வரணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சமீரிசி ஓப்பனிங் போடலாம், அவர் நல்லா விளையாடுவார், அதிரடியாக விளையாடுவார்னு சொல்லாங்க. இருந்தாலும் ஓப்பனிங்கிறது அதிரடியாக விளையாடுறது மட்டும் இல்லைங்க, கேம் ஆடுறது கூட தான். இருந்தாலும் அவர் ஒரு யங்ஸ்டார் சமீரிசி, அவர் தூக்கின்னு போய் ஓப்பனிங் போட்டால் கண்டிப்பாக ஓப்பனிங் ஸ்பெல்லாம் நல்ல குவாலிட்டியான பவுலர் தான் போடுவாங்க. கண்டிப்பாக அவர் ஆட மாட்டார். அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்ம டீமில் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலி. அவரை தூக்கி ஓப்பனிங் போடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நிறைய ஓப்பனிங் விளையாடி இருக்காருங்க. டொமஸ்டிக் மேட்ச்சில் விளையாடிருக்காரு, இங்கிலாந்து அணிக்கோசரம் கூட முன்னெல்லாம் விளையாடிருக்காரு, ஓப்பனிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதனால் அவர் கொஞ்சம் ஓப்பனிங் இறக்கி விட்டு அது ரெடி ஆடிடலாம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் ரெண்டு பேரும் அது ரெடி ஆடுறாங்க, வராங்க சாரா மாதிரி அடிக்கிறாங்க. அப்புறம் மாக்ரம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடுறாரு. அப்புறம் கேல்சன் லாஸ்ட்டில் அடிக்கிறாரு. ஷபாஸ் அகமதுன்னு சொல்லிட்டு நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களோட டெக்னிக்கே ஓப்பனிங் நல்லா அடிக்கிறது தான். அந்த டெக்னிக் சென்னையை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டால் ருத்ராஜ் கைக்கோட ஓப்பனிங்க்கு தள்ளி ஆடலாம், நின்று ஆடலாம். அந்த மொயின் அலி இறக்கி விட்டு நீ போய் அடிக்கண்ணா, என்ன வேணால் பண்ணுக்கண்ணா, உன்னால் என்ன முடியும் அது பண்ணுக்கண்ணான்னு சொல்லிட்டு ஆடினீங்கன்னா கண்டிப்பாக மொயின் அலி நல்லா அடிப்பாருங்கனால ஹிட்ருங்க. அவர் சிக்ஸ்லாம் பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கிற பிளேயர் தான். அதனால் மொயின் அலி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே இருக்குங்க. ஆனால் அவர் ட்ரை பண்ணி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாங்க. ஓப்பனிங் எப்படி ஆடுறாருன்னு பார்க்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரஹானேவும் சரியாக பண்ணல, ஓப்பனிங் இறக்கி விட்றாங்க. ரச்சின் ரவீந்திரனாவும் சரியாக பண்ணுறதில்ல. அதனால் ஓப்பனிங் இன்னும் கரெக்டாக செட் ஆகலை. ஓப்பனிங் செட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சென்னை பேட்டிங் அச்சிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் நல்லா ஆட்டா நம்ம ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்காங்க. சிவன் தூபே, ஜடேஜா, தோனிலாம் சரியான ஃபார்மில் இருக்கார். அதனால் நம்மளோட ஃபினிஷிங் நல்லா இருக்குது. பட் ஓப்பனிங்காக செட் ஆகலை. நான் மொயின் அலி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா சென்னை அன்றைக்கி இன்னும் பெனிஃபிட் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 6 மேட்ச் இருக்குது சென்னை அன்றைக்கி. 6ல் அட்லீஸ்ட் ஒரு 4 ஜெயிச்சா தான் குவாலிஃபைட் ஆக முடியும் நம்ம ப்ளே ஆஃப்ஸ்க்கு. அதனால் வர மேட்ச்சு கண்டிப்பாக சென்னை அணி ஜெயிக்கணும். அதுக்கு எதனா ஒரு நல்ல மாற்றம் எடுத்துகிட்டு வரணுங்க. ஓப்பனிங் மொயின் அலி ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு தகவல் அஃபிஷியலாகவே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. மொயின் அலி ஓப்பனிங் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த மேட்ச் வெயிட் பண்ணி பார்க்கணும். சண்டே மேட்ச்சில் மொயின் அலி ஓப்பனிங் வராரான்னு. டீசெண்டாக பாலும் போடுற ஒரு ஆப் ஸ்பின்னர் வேறு, கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருப்பார். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மொயின் அலி அடுத்த மேட்ச் ஓப்பனிங் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் மொயின் அலி ஓப்பனிங் இறக்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போட்டால் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.